இபிஎஸ் உடைய எதிர் வியூகம் அப்படின்றது தென்படுதா? அந்த எதிர் வியூகம் அப்படின்றது வெற்றிக்கு வழிவகுக்குதா? இல்லை, நீங்கள் அந்த வெற்றின்னு எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக எனக்குள்ள எழுது. தேர்தல் வெற்றி, அந்த தேர்தல் வெற்றி தானே. நீங்கள் எதிர்ப்பாளர்கள், விமர்சிக்கும் எதிர்ப்பாளர்கள் இபிஎஸ்சின் எதிர்வியூகம் என்னன்னா அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்களை வெல்வது அப்படிங்கிறதுக்கான எதிர்வியூகமோன்னு ஒரு வேளை அப்படி நினச்சேன். அப்படி இல்லை. 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம்தான் அது. எவ்வளவு வியூகங்கள் வகுத்தாலும் தேர்தல் களத்தில் திமுக அணியை இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி வீழ்த்த முடியும்னு நான் நினைக்கல. அதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படி தேர்தல் முடிவை தேர்தல் ஆணையம் சொல்கிற வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கையோட தேர்தல் களத்தில் போட்டியிடுவது தான் நியாயமானது. அந்த வகையில் அதிமுகவும் என்னென்ன அசம்ஷனில் அவங்களுடைய வியூகம் வகுப்பார்கள்னு யோசிக்க முடியுது. கட்சி முழுக்க சில நிர்வாகிகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும், சில நிர்வாகிகள் உள்ளுக்குள்ளே இருந்து முணுமுணுத்து கொண்டு இருந்தாலும், கட்சி அமைப்பு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது. அதனால் திமுக ஆட்சி மீது அதிருப்தியோட வாக்குகள் ஏதேனும் இருந்தால் அது டிஃபால்ட்டாக நமக்கு தான் வரும். அதாவது இயல்பாகவே அது எதிர்கட்சியாக, ஏன்னா திமுக அதிமுக தான் இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற மாதிரி கடந்த கால வரலாறு இருக்கிறதுனால புதிதாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை கருத்தில் கொள்ளாதவர்கள் அல்லது அதை புறக்கணிக்கிறவர்கள், இந்த இருதுருவ அரசியலில் அதிமுக தானே இருக்குது, அதனால திமுக மேலே யாருக்காவது அதிருப்தி இருந்தால் அந்த அதிருப்தி வாக்கு தனக்கு தான் வரும் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இரண்டும் அது போக இது ப்ளஸ் பாயிண்டாக நினைக்கிறது திமுக மேலே கோட்பாட்டு அளவில் ரொம்ப தீவிரமாக, திமுக மேலே மட்டும் இல்லை அதிமுகவுக்கு எதிரான கோட்பாட்டையும் கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அலையன்ஸ் வச்சுருக்காங்க. தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர்ப்பதற்காக, சிதறாமல் சேர்ப்பதற்காகன்னு அதிமுக ஆதரவாளரும் இப்போ பேசும்போது சொன்னார். இது எல்லாம் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. அப்புறம் என்டிஏ அரசாங்கத்தினுடைய அதிகாரம், அது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சிலராக இருக்கலாம் அல்லது விசாரணை அமைப்புகளில் சிலராக இருக்கலாம். எல்லாருடைய மறைமுகமான சலுகைகள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸாக அதிமுக நினைக்கக்கூடும். ஆனால் வீக்னஸ் எதிரணி ரொம்ப வலிமையாக இருக்குது. கட்சிக்குள்ளேருந்து நீக்கப்பட்டவர்கள் சில பகுதிகளில் செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஏற்கனவே அதில் ஒருவர் வெளியில் போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து, தினகரன் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போதே கிட்டத்தட்ட 21 தொகுதிகள் 2021 தென் பகுதிகளில் அதிமுக தோற்று போவதற்கு அவர் காரணமாக இருந்தார்.